அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு முறை பாரத் ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு செய்தி, ஒரு வேண்டுகோள் மீடியாவுக்கு, குறிப்பாக பத்திரிகைகளுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் ஒன்று விடுத்தார்கள். என்ன தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் சண்டை சச்சரவு இந்த மாதிரி செய்திகள்லாம் போடாமல் பத்திரிகையில் இருக்க முடியாதுப்பா, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஏன் அதை முதல் பக்கத்தில் கொண்டு போய் போடுறீங்க? காலைல எந்திரிச்சு பேப்பர் பார்க்கலான்னு முதல்ல பார்க்கும்போதே எல்லாமே நெகட்டிவாக, எதிர்மறையாக, வன்முறையாக, கற்பழிப்பு, கொலை, இல்லை ஒரு நாடுகளுக்கு இடையில் இருக்கிற போர், மரணம், இந்த மாதிரியானது முன் பக்கத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பெருசு பெருசாக போடுறீங்க. நல்ல விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்னதாக ஒரு ஓரமாக கொண்டு போய் பத்திரிகையில் போடுறீங்க. ஏன் நீங்கள் போடுங்க, நல்ல விஷயங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து முன் பக்கத்தில் போடுங்களேன், மற்றதெல்லாம் பின்னாடி போடுங்களேன்னு ஒரு சமூக அக்கறையோடு நம்முடைய பாரத் ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு வேண்டுகோள் விடுத்தார்கள். இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? நாங்கள் என்ன தர்மசாலாவாக நடத்துகிறோம், புத்த விகாரமாக நடத்துகிறோம், இல்லை ஏதாவது மடமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் உபதேசங்களாக அள்ளி விடுறதுக்கு? நாங்கள் பத்திரிகைக்காரங்க, எங்களுக்கு வியாபாரம் ஆகணும், பரபரப்பான செய்தி தான், சூடான செய்தி தான் வேகமாக போகணும். இப்போ இந்த யூடியூப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்கு புறம்பான ரொம்ப பரபரப்பு அப்படிங்கிற பேரில் என்னது தான் அப்படிங்கிறது கிடையாது, அது மாதிரியான செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போடுறது. அது என்னமோ அப்படின்னு அந்த தலைப்பை பார்த்தோன்னே பதறி போய் உள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. என்னென்ன மாதிரி ஏமாற்ற முடியுமோ அந்தந்த மாதிரியெல்லாம் ஏமாத்துறாங்க. அது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு பலவிதமான கருத்துக்கள் இருக்குது. ஒரு புத்தக கண்காட்சியில் பேசும்போது என்னுடைய ரொம்ப மரியாதைக்குரிய நண்பர், மதுரையில் நீண்ட காலமாக அச்சுத்துறையில் ஒரு பெரிய ஜாம்பவான், மனித தேனி அப்படின்னு நாங்கள் சொல்வோம். அதாவது அவ்வளோ சுறுசுறுப்பான சிறப்பு உடையவர்கள், சொக்கலிங்கம் அவர்கள் மனித தேனின்னு நாங்கள் சொல்லியே பழக்கப்பட்டோம். நல்ல ஒரு சிந்தனையாளர், நல்ல சமூக ஆர்வலர் ஐயா. அவர் ஒரு புத்தக விழாவில் பேசும்போது ஒரு செய்தி சொன்னார். அந்த செய்தி எனக்கு மனசில் ரொம்ப அப்படியே ஆழமாக நின்ற ஒரு செய்தி. இது நீங்கள் வரலாற்று செய்தியோடு தொடர்பு படுத்தி பார்த்தா தான் இது எவ்வளவு கனமான செய்திங்கிறது உங்களுக்கு புரிய வரும். நான் அதுக்கு பின்னாடி வரேன். ஒரு புத்தகம் இன்னொன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, விடுதலை வேள்வியில் தமிழகம் அப்படின்னு தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட தியாகிகளை பற்றிய ஒரு அருமையான புத்தகம். அதை என்னுடைய நல்ல நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் ரொம்ப அக்கறை எடுத்து பலர்கிட்டேருந்து கட்டுரைகளை வாங்கி அவங்களெலாம் தேடி எடுத்து நம்ம தமிழ்நாட்டு தியாகிகள், சுதந்திர போராட்டத்தில் விடுதலை போரில் ஈடுபட்டவங்களெல்லாம் பற்றி விடுதலை வேள்வியில் தமிழகம்னு 1, 2 நூல் வெளியிட்டாங்க. அருமையான நூல். அதில் வீர வாஞ்சிநாதனை பற்றி ஒரு கட்டுரை வருது. அந்த கட்டுரையில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு இந்தியாவில் விடுதலையை விரும்பி போரிட்டவர்கள் 2 வகையில் போரிட்டார்கள். ஒன்று, ஆயுதங்கள் ஏந்தி நாம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை ஒரு குண்டு வீசியோ துப்பாக்கியால் தொலைச்சோ, இல்லை அந்த ஆங்கில அதிகாரிகளை எல்லாம் எதிர்த்து நின்று கொன்று கூட கவலைப்பட வேண்டாம், கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. அதை ஹிம்சை அஹிம்சைங்கிற மாதிரி அந்த கான்செப்ட் பிரிஞ்சுது. ஒத்துழையாமை இருக்கணும், ஆனால் யாரையும் நாம் அந்த மாதிரி வன்முறையாக தாக்கக்கூடாது, ஆயுதங்களை கையில் ஏந்தக்கூடாது. இது காந்தியடிகளுடைய வழிமுறை. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னு கேட்டால், எல்லாருடைய அருமையும் நமக்கு தெரியல. 2 பேருமே நமக்கு வேண்டியவங்க. ஆயுதம் எடுத்தவங்க கூட அவங்க லாபத்துக்காக எடுக்கலை, அவங்க நாட்டுக்காக எடுத்தாங்க. இந்த நாடு வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு லட்சியத்துக்காக எடுத்தாங்க. நம்ம ரொம்ப ஒன்றும் அவங்கள குறை சொல்ல முடியாது, அவங்கள திட்ட முடியாது. அவங்க அதை வழிமுறையாக தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி காந்தி அஹிம்சைன்னு எடுத்துட்டதாலேயே காந்தி ஏதோ கையாளாகாதவர் மாதிரி அவரை ரொம்ப சாதாரணமாக பேசுகிறாங்க. ஏங்க, வேறு யாராவது ஒருத்தர் அப்படி சொல்லி ஒரு 1,00,000 பேரை கேட்க வச்சுருங்க, பார்ப்போம். நான் அப்படின்னு பார்ப்போமே. இந்த நாட்டில் இருக்கிற கோடான கோடி மக்களை காந்தி அவர் என்ன சொன்னாரோ அதை மக்கள் கேட்டாங்களே, அந்த மாதிரி வேறு யாராவது சொன்னால் அவ்வளோ கோடி பேர் கேட்பாங்களா? அப்போ என்னமோ ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த மனிதர்கிட்ட இல்லாமல் இருக்க முடியுமா என்ன? இன்றைக்கி ஒரு ஃபேஷன் காந்தி எல்லாரும் ரொம்ப இழித்து பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனாகவே மாறி போச்சு. காந்தி விமர்சனத்துக்குரியவர், பல வகைகளுடைய கோட்பாடு விமர்சனங்களுக்குரியது, அது வேறு. ஆனால் மரியாதை குறைவாக நம்ம பேசக்கூடாது. அந்த இங்கேதான் கூட நம்ம ஆளுகள் பல பேருக்கு தெரியல.
அதே மாதிரி ஆயுதம் எடுத்து போரிட வேண்டும் என்று சொன்ன வீரர்களையும் நாம் வந்து குறைச்சி பேச முடியாது. பிரிட்டிஷ்காரர்களுக்கு வேணால் அவங்க விரோதியாக இருக்கலாம், நமக்கு அவங்க விரோதி இல்லை. நம்மளெல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அவங்க கையில் ஆயுதம் எடுத்தாங்க. 2 பேருமே நம்ம கொண்டாடத்தக்கவர்கள்ங்கிற எண்ணம் பின்னால் வந்திருக்கிற இந்திய சந்ததிகளுக்கு வரணும். இது என்னுடைய விருப்பம். 2 பேரையுமே நீங்கள் வந்து சுலபத்தில் அவமதித்து பேசுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி விடுங்க, நான் யார்? இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கிற பிரச்சனை என்ன? உலகம் முழுக்க இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? அரசியலில், நாடுகளுக்குள்ள என்ன பெரிய பிரச்சனை யோசிச்சு பாருங்கள். பழசு 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 பழசை வச்சு சண்டை, பழசை வச்சு சண்டை. இந்த சின்ன வயசில் ஈசாப் நீதி கதைகள்னு நம்ம பாடப்புத்தகத்தில் கூட இருக்கும், துணை நூலாக வச்சுருப்பாங்க. நாங்கள்லாம் படித்த காலத்தில் வச்சுருந்தாங்க. அதை வந்து ஒரு ஆட்டுக்குட்டி ஆற்றுல தண்ணி குடிக்க வந்துருக்கும். அந்தாண்ட ஒரு ஓநாய் தண்ணி குடிக்க வந்திருக்கும். அந்த ஓநாய்க்கு இந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிடணும்னு ஒரு எண்ணம். வம்பு வளர்க்கும். வம்பு வளர்த்த வந்து சண்டை போட முடியும், அதுக்காக வம்பு வளர்க்கும். ஏய், தண்ணியை நீ கலக்கி விட்ற, தண்ணி நீ கலக்கி விட்டா தண்ணி அழுக்காகும், நான் எப்படி குடிக்கிறது அப்படின்னு. இந்த ஆட்டுக்குட்டி சொல்லும், என்ன இது, நீ அந்த பக்கம் இருக்கிற, நான் இந்த பக்கம் நிற்கிறேன், நான் எங்கே இந்த தண்ணியை கலக்கிறேன்னு ரொம்ப பயபக்தியோடு இந்த ஆட்டுக்குட்டி சொல்லும். நீ தான் கலக்கின, நீ இல்லாட்டி யாராக இருக்கும், உங்கள் அப்பனாக இருக்கும், இல்லை உங்கள் அம்மா, உங்கள் அப்பாவோ அம்மாவோ யாரோ செஞ்சுருக்கணும், இல்லையா உங்கள் தாத்தா பண்ணியிருக்கணும், உங்கள் பரம்பரையில் யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கணும், யாரோ ஒரு ஆட்டுக்குட்டி இதை பண்ணியிருக்கணும், உன்னை சும்மா விடுவனா பாரு அப்படின்னு இந்த ஓநாயை வந்து அந்த ஆட்டுக்குட்டி மேலே பாயும். என்ன அர்த்தம் தெரியுங்களா? சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டவங்க ஏதோ ஒரு ரீசனை கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இன்றைக்கி உலக நாடுகள் முழுக்க நீங்கள் போய் பாருங்கள், அமைதியாக இருக்காங்களா? எவ்வளவோ விஞ்ஞான முன்னேற்றம் ஆகி போச்சு, சந்தோஷமாக இருக்காங்களா? எத்தனை விதமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க உலகத்தில்? அந்த வளர்ச்சிகளை வைத்துக்கொண்டு மனித இனம் எங்கேயாவது மகிழ்ச்சியாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் தகராறு, மதத்தின் பேரால் தகராறு. ஒரே மதத்தில் பிரான்ச்சஸ் இருக்குது, ஒரே மதம், அவங்க கும்பிட்ற சாமி ஒன்று தான், ஆனால் பிரான்ச்சஸ் இருக்குது. அதை சொல்லி ஒருத்தர் வெட்டிக்க வேண்டியது. ஒரே சாமி பேரை சொல்லி 2 பேரும் வெட்டிக்கிறான், என்னன்னே புரியல. அப்புறம் வெவ்வேறு சாமி பேர் சொல்லி 2 பேர் வெட்டிக்கிறான். அது ஒரு குரூப்பு, ஒரு சில நாடுகளில். அப்புறம் வந்து எப்படியாவது கொஞ்சம் அந்த மொழி வழியாக அதிகமான எண்ணிக்கை உள்ளவங்க, மொழி வழியாக குறைவான மக்கள் இருந்தால் நசிக்கிறணும் அவங்கள எப்படியாவது. அதாவது தேர்தலில் நம்ம ஜெயிச்சு வரணும் அப்படின்னு சொன்னால் இவங்க 2 பேரும் நின்று பிளந்து தான், ஒரு மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க பிளந்து தானே தேர்தல் நிற்க முடியும். அப்போது என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா, மொழி வழி கொஞ்சம் சிறிய அளவில் இருக்கிறவங்களுடைய கை ஓங்கி போயிடும். ஏன்னா அவங்க யாரோட சேர்றாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க அப்படி. அப்போ அவனை நசுக்கணும், இவங்க 2 பேரும் சேர்ந்து நசுக்கணும். அப்போது அந்த மாதிரி வேறு மொழி பேசுகிறவங்களே இருக்கக்கூடாதுன்னு சிங்கப்பூரில் ரொம்ப புத்திசாலிகள் சார். தமிழுக்கு இடம் கொடுத்தாங்க, மலேசிய மொழிக்கு இடம் கொடுத்தாங்க, சீன மொழிக்கு இடம் கொடுத்தாங்க. ஏன்னா அங்கே சீனர்கள்னு ஒரு இனம் இருக்குது, தேசிய இனம். மலேசியர்கள் அங்கே இருக்கிறாங்க. பூர்வீகமாகவே தமிழர்கள் போய் சிங்கப்பூரில் இருந்தாங்க. 3 மொழிக்கும் மரியாதை கொடுத்துடு, ஏர்போர்ட்டில் 3 மொழியும் போட்டுவிடு, கவர்மெண்ட் பேப்பர்லெல்லாம் 3 மொழியை போட்டுவிடு, வம்பே வேணாம், எதுக்கு சண்டை போடணும். வேறு மாதிரி சில இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. என்றாலும் கூட எப்படி சண்டை இல்லாமல் போகலாங்கிறத பற்றி அவங்க கவலைப்படுறாங்க. இந்த உணர்வு எல்லா நாடுகள்லையும் வளரணும். இப்போ நான் எங்கேயோ போயிட்டேன்னு நினைக்காதீங்க, நான் சொல்ல வந்த செய்தியை சொல்கிறேன். இந்திய சுதந்திர வரலாறில் வீர வாஞ்சிநாதனுடைய வரலாறு, இதெல்லாம் விடுதலை வேள்வியில் தமிழக புத்தகத்தில் நான் படித்தது. அந்த வாஞ்சிநாதன் என்ன பண்ணுறாரு, ஆஷ்துரையை சுட்டு கொண்டுட்டார். ஆஷ்துரை தன்னுடைய மனைவியோட ரயிலில் வந்து உட்கார்றாரு, அவரை சுட்டு கொண்டுட்டார். அவர் ஆயுதம் எடுத்து போரிடுகிற அந்த கோட்பாட்டின் கீழே நடந்தது. அவர் முதல்ல நீலகண்ட பிரம்மச்சாரியால் ட்ரெயின் ஆனார். பிறகு வாவேசு ஐயரை தன்னுடைய அஃபினிட்டியை வெளிப்படுத்தினார். துப்பாக்கி எடுத்து ஆஷ்துரையை சுட்டுவிட்டார். அவர் ஆஷ்துரை நிறைய கொடிய சட்டங்களை கொண்டு வந்தார்னு ஒரு கட்சி. அப்புறம் வேறு சில பேர் இதுக்கு உள்குத்து போட்டு வேறு சில காரணங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படியோ இருக்கட்டும். குத்தாலத்திலேயே கூட இங்கிலீஷ்காரன் குளிக்கிறதுக்காக இந்தியர்கள் குளிக்கக்கூடாதுன்னே சட்டம் போட்டார் அவர் அப்படிம்பாங்க. இங்கிலீஷ்காரெல்லாம் குளிக்கிறதுக்கு வசதியாக இந்தியர்கள்லாம் வந்து குத்தாலத்தில் குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மனசோடு அவர் இருந்தார். ஆஷ்துரை குறுகின மனோபாவத்தோடு இருந்தார். எப்படியும் அது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம், கொடுமையாக இருந்தாங்க. இந்த ஆஷ்துரையை வாஞ்சிநாதன் சுட்டுட்டார். இதில் என்ன சிறப்பு தெரியுங்களா? இவங்க ஃபஸ்ட் கிளாஸில் உட்காந்துருக்காங்க,
அதே ரயிலில் செகண்ட் கிளாஸில் அவர் வந்து இந்த காரியத்தை செய்கிறாரு. அவர்கிட்ட செகண்ட் கிளாஸ் பயணத்துக்கான டிக்கெட் இருந்தது. அதாவது ஒரு வன்முறை போராட்டமாக ஒன்றை எடுத்து வருகிற போது கூட டிக்கெட் வாங்கணுங்கிற அந்த அந்த எத்திக்ஸ் அதுலேருந்து மீறக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு உணர்வு. அது சுட்டது சரியா தப்பான்னு பாரதியார் உட்பட அது செய்திருக்க வேண்டாம்னு நினச்சாங்க, காந்தி உட்பட செய்திருக்க வேண்டாம்னு நினச்சாங்க. அதெல்லாம் வேறு விஷயம். இப்போ நான் சொல்ல வந்த செய்தி என்னென்னா, அந்த ஆஷ் துரையை சுட்டதுக்கு அப்புறம் ஆஷ் துரையோட பரம்பரை உண்டாயிருக்கும்ல, வந்திருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் பிள்ளைங்க கொள்ளுப்பேரன் அப்படின்லாம். அதில் ஒருத்தர் அயர்லாந்தில் இருக்கிறார். அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அதைத்தான் மனிதத்தேனி சொக்கலிங்கம் தன்னுடைய புத்தகத்தில் ஒரு பேச்சில் சொன்னதை எடுத்து போடுறார். எவ்வளோ அழகான விஷயம் பாருங்கள். வாஞ்சிநாதனுடைய 100வது ஆண்டு நினைவு நாள். இந்த வாஞ்சிநாதன் யார்? ஆஷ்துரையை சுட்டவர். அவருடைய 100வது நினைவு நாள். அதுக்கு கடிதம் யார் எழுதுறா தெரியுமா? ஆஷ் துரையினுடைய பேரன் ராபர்ட் ஆஷ். என்ன கடிதம் எழுதுறான்னு தெரியுங்களா? அவர் வந்து பேராசிரியர் வெங்கடாஜலபதி மூலமாக ஒரு கடிதம் அனுப்புகிறாரு. அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடுறார் பாருங்க. துயரமும் பெருமிதமும் ஒருங்கே அமைந்த இந்த நாளில் அடி சக்க. இதில் துயரமும் இருக்குது, பெருமிதமும் இருக்குது. என்ன இருந்தாலும் ஆஷ் துரையினுடைய பரம்பரையில் வந்தவங்களுக்கு அவங்க பரம்பரையில் மூத்தவரை வாஞ்சிநாதன் கொண்டுவிட்டார். வருத்தம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனால் வாஞ்சிநாதனை குறைவாக நினைக்க முடியுமா? முடியாது. அதுதான் அதில் இருக்கிற சிறப்பு. நம்ம அடுத்த வார்த்தை எழுதுகிறான் பாருங்கள். அமைந்த இந்த நாளில் ராபர்ட் வில்லியம் ஆஷ் பேரனும் கொள்ளுப்பேத்திகளுமாகிய நாங்கள் வாஞ்சி ஐயரின் குடும்பத்துக்கு ஆறுதலையும் நட்பையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த கடிதத்தை எழுதுகிறோம். அடி சக்கு. வாஞ்சிநாதனுடைய 100வது நினைவு நாளில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தி எழுதுகிறாங்க பாருங்கள். வாஞ்சிநாதனுடைய குடும்பத்தாருக்கு, வாஞ்சி ஐயரின் குடும்பத்துக்கு ஆறுதலையும் நட்பையும் வெளிப்படுத்தும் விதமாக, ஆறுதலையும் நட்பையும் வெளிப்படுத்தும் விதமாக. இதை உலகம் முழுக்க யோசிக்க ஆரம்பித்தா சண்டை நிற்காதா? ஒவ்வொரு நாடுகளுக்குள்ள சச்சரவு, எவ்வளவு வன்முறைகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய உலகம் இந்த உலகம். மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால், மொழியின் பேரால், இனத்தின் பேரால், ஏதோ ஒன்று பேரால் எவ்வளவு கலவரங்கள், எவ்வளவு கலவரங்கள். சார் ஆஷ் துரையினுடைய பேரன் கொள்ளுப்பேட்டிங்களாம் சேர்ந்து வாஞ்சி ஐயர் குடும்பத்துக்கு எழுதுகிறான். துயரமும் பெருமிதமும் நிறைந்த. என்ன பெருமிதம்? அவன் தேசத்துக்கு போகிறான்னா அவனை குறை சொல்ல முடியாது. அவர் சைடு நியாயத்தை அவன் எடுத்து சொல்கிறான். சார் பெருமிதம் அது வாஞ்சி ஐயருடைய குடும்பத்தை பொறுத்த அளவில். ஆனால் துயரம், சுடப்பட்டது ஆஷ் இல்லையா? லட்சிய நோக்கமுள்ள அரசியல் செயல்பாட்டாளர் வாஞ்சிநாதன். அவர் எவ்வளோ தெளிவாக மரியாதையாக சொல்கிறாங்க பாருங்கள். அவர் லட்சியமுடையவர், அரசியல் செயல்பாட்டாளர். அதாவது ஒரு தேசத்துக்காக அந்த காரியத்தை செய்கிறார். சொந்த கோபத்தில் கொண்டு விட்டார் ஆஷ் துரை இல்லையே, தேசத்துக்காக செய்கிறார். அதனால அது மதிக்கத்தக்கது, நாங்கள் மதிக்கிறோம். அவரது விடுதலை வேட்கை குறைய சொல்லலை. அவருடைய விடுதலை வேட்கை எங்கள் தாத்தா ஆஷை கல்லறைக்கு அனுப்பிவிட்டது. அரசியல் களத்தில் தீவிரமாக செயல்பட்டவர்கள் ஆட்சியாளர்களானாலும் ஒடுக்கப்பட்டவர்களானாலும், பெரிய வார்த்தை சார் இது. பதவியில் இருக்கிறவங்களும் ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக வன்முறையை கையாளுறாங்க. அப்போ அவங்களை நீக்கணும்னு நினைக்கிறவங்களும் வன்முறையை கையாளுறாங்க. இதனால் யாருக்கு நஷ்டம்? மக்களுக்கு நஷ்டம். எவ்வளோ அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறான் பாருங்கள். ஆட்சியாளர்கள் ஆனாலும் ஒடுக்கப்பட்டவர்கள் ஆனாலும் பெரும் பிழைகளை செய்யும் சூழல் ஏற்பட்டு விடுகிறது. ரெண்டு பேருமே மனித குலத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்கிற சூழல் ஏற்பட்டு விடுகிறது. இப்போது உயிர் வாழும் வாய்ப்பை பெற்றுள்ள நாம், நம்ம பழைய தலைமுறை எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். எங்கள் பாட்டனுக்கும் உன் பாட்டனுக்கும் ஆகாது, எங்கள் மதத்துக்கும் உங்கள் மதத்துக்கும் ஆகாது, எங்கள் ஜாதிக்கும் உங்கள் ஜாதிக்கும் ஆகாது, எங்கள் முன்னோருக்கும் உங்கள் முன்னோருக்கும் ஆகாது. என்றைக்கு நாம் முடிக்கிறது? எல்லாரும் வாழ்கிறதுக்கு இந்த உலகத்தில் இடம் இல்லையா? எல்லாருக்கும் பசி இல்லையா? எல்லாருக்கும் தாகம் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து வாழ்கிற வழி என்னன்னு என்னைக்கு யோசிக்க போகிறோம்? எல்லாரும் சேர்ந்து வாழ்கிற வழி என்னைக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம என்னைக்கு தான் யோசிக்க போகிறோம்? இன்னும் பழசியாக பேசி சண்டை போட்டே இருக்கிறதா? இப்போது உயிர் வாழும் வாய்ப்பை பெற்றுள்ள நாம் பழையவற்றை மறந்து சமாதானத்துடன் வாழ்வது முக்கியமானது. இப்படிக்கு ராபர்ட் ஆஷ் குடும்பத்தினர், அயர்லாந்து. இந்த கடிதத்தை நம்முடைய மனிதத்தேனி சொக்கலிங்கம் ஒரு கூட்டத்தில் சொல்லி பிறகு ஒரு புத்தகத்தில் அச்சிட்ருக்கிறார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது
போரிட்ட 2 நாடுகள்லேருந்து கூட சமாதானத்தை விரும்பணுங்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதை எடுத்து அவர் ஒரு புத்தக கண்காட்சியில் பேசுகிறார். எப்படி முடிக்கிறார் அந்த கட்டுரையை? இது போன்ற செய்திகள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். புத்தகங்களிலும் பத்திரிகைகளிலும் இது போன்ற நல்ல விஷயங்களுக்கு, நாட்டில் எவ்வளவோ நல்ல விஷயம் நடக்குது, நல்ல விஷயங்களுக்கு முன்னிலை கொடுத்து செய்திகளை வெளியிட வேண்டும் என்கிறார். பாராட்ட வேண்டிய விஷயம்.